வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற டாபிக் என்னன்னா, யூடியூப் ரீல்ஸு, அந்த ஷார்ட் வீடியோஸ், டிக்டாக் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கண்டென்ட்ல இருக்கு இல்லையா வீடியோ, அது நம்ம அட்டென்ஷனை எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு உங்க கூட பேச போகிறேன். இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஆறுமுகம். வணக்கம். தமிழ் பூமியிலிருந்து ஆறுமுகம். ஆமாம், தமிழ் பூமியிலேருந்து ஆறுமுகம் நம்ம கூட வந்திருக்காங்க. ஓகே, அவங்களே ஒரு யூடியூபர், ஒரு ரொம்ப கால யூடியூபர். அவங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். குழந்தை யூடியூபர் கமல்லாம் குழந்தையிலேருந்து நடிச்சிட்டு பிறந்ததே யூடியூப்பில் தான். ஒரு 5-6 வருஷமாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் சீனியர் யூடியூபர் தானே. அப்படியும் ஒரு பேர் கூட பார்க்குறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பாட்காஸ்ட் வந்து விளம்பரம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஷார்ட் வீடியோஸ். ஸோ ஷார்ட் வீடியோஸ் எப்படி நம்மளை அடிக்ட் பண்ணுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ சொல்லுங்கள் சார், நான் உங்களை எப்படி அடிக்ட் பண்ணுது ஷார்ட் வீடியோஸ்? மெயினாக என்னென்னா, அதில் எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதே நமக்கு தெரியாமல் போயிடுது. அது ஒவ்வொன்றும் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 60 செகண்ட்ஸ் வீடியோஸாக தான் இருக்குது. பட் ஓகே, சின்ன இது தானே அப்படி சொல்லி நம்ம பார்த்துட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். அதுலேயே ஒரு 1 hour 2 hours அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த எவ்வளோ டைம் நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதே நமக்கே தெரியாமல் போகுது அதில். கரெக்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு இருக்கையிலே பார்த்த ஷார்ட் வீடியோவில் பிடிச்ச வீடியோ என்ன வீடியோ? அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே ஷார்ட் வீடியோ ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தெரில, எதுவுமே அப்படி இல்லை. ஏன்னா இதெல்லாம் போட்டிருக்கீங்க ஷார்ட்ஸ் வீடியோவா, அந்த மாதிரி தான் எனக்கு சில இது ஞாபகம் இருக்கே தவிர இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட் வீடியோ அப்படின்லாம் இல்லை. அதில் என்ன சொல்ல, அந்த கண்டென்ட்டே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வெட்டித்தனமாக இருக்கனால தான் ஷார்ட்ஸ் வீடியோவே போடுறோம் அப்படின்ற அளவுக்கு. இந்த மேரிகோல்டு பிஸ்கெட்டில் எத்தனை ஓட்டை இருக்குது. ஷாம்பு பாட்டில் எடுத்து ஒரு 200 ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்கி வச்சுக்குவானுங்க, 200 ரூபா ஷாம்பு வாங்கி வச்சுக்குவானுங்க, எல்லாத்தையும் கொட்டி கலக்கி எது அதிகம் இருக்குது அதெல்லாம் தான் இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. எங்கள் வீட்டிலலாம் தெரிஞ்சுன்னா எங்கள் அம்மா செருப்பாலே அடிப்பாங்க. நம்ம 90s கிட்ஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதான் ஷார்ட் வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அது ரொம்ப கம்மியான டைம். 1 நிமிஷத்துக்கு கீழே தானே இருக்குது. நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, சரி 1 நிமிஷம் தானே இருக்குது, பார்த்துட்டு வந்துடலாமே, அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாமேன்னு போகிறது. அப்படியே நெக்ஸ்ட்னு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிலே உட்காந்துருக்கிறது. கடைசியில் கண்ணும் டயர்டாயிரும், நம்ம என்ன வேலையும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் கொண்டு வந்து விட்டுரும் நம்மளை. ஸோ அதுதான் அதோட அடிக்டிவ்னஸுக்கு காரணமே. கண்டிப்பாக. இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்போது லைக் நார்மல் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சில இதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். அதிலேருந்து வர வீடியோஸ் நம்ம பார்ப்போம், இல்லை செலக்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து அதுவாக நம்மளுக்கு கொடுக்குறது தானே. நம்ம செலக்ட் பண்ணவே இல்லை, அவனாக நிறைய வீடியோஸ் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நம்ம அதை தான் பார்க்குறோம். அது வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை பார்க்குறோம், அந்த மாதிரி தான் இருக்குது. கரெக்டு. இது ஒரு வீடியோ திடீர்னு நல்லாயிருக்கும், ஒரு வீடியோ நல்லா இருக்காது, அப்படி ஸ்வைப் பண்ணி நம்மளோட கட்ட விரலே தேஞ்சிற அளவுக்கு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ கிட்ட நல்லா இல்லாத மொக்க வீடியோ வரும். அடுத்த வீடியோ நல்லா வந்துடாதான் ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பேன் வெளியே, அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே வராது. கண்டிப்பாக. நம்ம அது இன்டென்ஷனலாக நம்ம லைக் நம்ம மைண்டில் அது தெரிஞ்சு தான் பண்ணுறோமா இல்லை என்னன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஓகேன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கோம். நம்மளுக்கே தெரியாமல் அதில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன பெருசாக பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்தவொடனே எனக்கு கொஞ்சம் ஒரு டேஞ்சராக தான் இருந்துச்சு. நான் கொஞ்ச நாள் இந்த ரீல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு இதோட அடிக்டிவ்னஸே புரிஞ்சுது. நான் எப்போவுமே இன்ஸ்டாகிராம் வந்து என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதே கிடையாது. ஒன்லி என்னோடய சும்மா கம்பெனி யூஸ்க்காக கொஞ்ச நாள் இன்ஸ்டால் பண்ணினேன். அப்புறம் அதுவே எனக்கு அடிக்டிவ் ஆனதெல்லாம் தூக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தா அப்படியே போயிட்டே இருக்குது. லைக் ஒரு செகண்டு ஒரு 5 செகண்ட் தான் வருன்ற மாதிரி, 5 செகண்ட் 10 செகண்ட் வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே அது போயிட்டே இருக்குது. ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. கீழே வைக்க முடியாத அளவுக்கு நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் ஆப்பை விட்டு வெளில வந்தாலும் வேலை பார்க்கும்போது அது பார்க்குறதா இல்லை அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட டிக்டாக் எந்த அளவுக்கு பூமாச்சோ அதோட குழந்தை தானே ரீல்ஸ்லாம். ஆமாம். நான் வந்து இது பாதிக்குமான்றதை விட என்னை பாதிச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இந்த மாதிரி டிக்டாக்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்ததில்லை, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அது எதுவுமே பார்த்ததில்லை. பட் நான் என்ன பண்ணேன்னா, ஃபேஸ்புக்கில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ தான் ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலே அடுத்தடுத்து அவன் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கானே. நான் ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே, நான் ஒரு பெரிய அடிக்டிவ்லேருந்து நான் வெளில வந்துட்டேன் அப்படி சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் பெருசாக போஸ்ட்லாம் போட மாட்டேன், பட் அதை பார்த்துட்டு
பார்த்துட்டே இருப்பேன். என்னெல்லாம் மீம்ஸு அந்த மாதிரி பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, அதுலேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னு நினச்சா அது ஃபுல்லாக டைவர்ட் ஆகி இந்த யூடியூப் ஷார்ட்ஸுக்கு தான் போச்சு. இப்போ தான் அவன் நிறைய வச்சுருக்கானே, நம்ம ஃபேஸ்புக் இல்லைன்னா யூடியூப் இல்லைன்னா இன்ஸ்டா இல்லைன்னா ட்விட்டர், அப்படியே ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருக்கா. ஸோ என்னையே அறியாமல் நான் ஃபேஸ்புக்கை தேட ஆரம்பித்து அதுக்கு யூடியூப் உள்ளே போய் ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் ரீசெண்டாக ஒரு 2 months அந்த மாதிரி தான் ஷார்ட்ஸ் ரொம்ப அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் இதே வேலையாகவே இருப்பேன். எடுப்பேன், டிவி ஓடும் வீட்டில், பட் நான் ஒரு சைடு ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். நார்மலாக நான் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறதையே வேலையாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்ட். அதான் அந்த ஷார்ட்ஸ் பார்க்கலாம் என்ன பெரிய பிரச்சனை, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேனு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் பார்த்தது, எனக்கு நான் ஷார்ட்ஸ் பார்த்தது, என்னை சுற்றி இருக்கவங்க ஷார்ட்ஸ் பார்த்ததுனால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களோட அட்டென்ஷனே கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுது. அவங்களோட மென்டாலிட்டியே குறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுதான் அது மெயினான டேஞ்சரஸ். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது, சும்மா ஏதாவது ஜாம்பி மாதிரி நம்ம ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருப்போம், அதுலேயே இருப்போம். ஒளியில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஒரு பாம்பு வந்து கடிச்சா கூட தெரியாத அளவுக்கு அதில் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு மெயினான ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி தான். இதுலேருந்து வெளில வர்றதுக்கே நமக்கு வித்ட்ராவல் சிம்டம்லாம் கூட வர அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளை அடிக்ட் பண்ணுது அந்த டோபமைன் ரஷ்ஷு. ஆமாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்குறப்போ எப்படி இருக்குன்னா, அப்படிலாம் என்ன ஆக போகுது, இது ஷார்ட்ஸ் தானே, இது ஒரு ஒரு வீடியோ 30 செகண்ட்ஸோ இல்லை 60 செகண்ட்ஸோ, இதை பார்க்குறனால இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் தோணும். எனக்கும் அப்படி தான் தோணியிருக்கு. ஆனால் நீங்கள் நம்மளைனாலும் இதானே சொல்கிற மாதிரி அது ரொம்பவே நம்ம அட்டென்ஷன்லாம் எடுத்துக்குது. நம்மளால் அடுத்து ஒரு விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணவே முடியல. ஷார்ட்ஸுன்றது அதோடைய ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதை கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே சோஷியல் மீடியா கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு நம்ம பரிச்சயப்பட ஆரம்பித்ததுக்கப்புறமே கொஞ்சம் அட்டென்ஷன்லாம் பொறுமை போயிடுச்சு. மெயினாக நம்மளால் ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறது குறையுது. அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா, எல்லா நேரமும் ஏதோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று யூடியூப்பில் ஓடிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று பேக்ரவுண்டில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் லைஃபே மூவ் ஆகுது. நான் முன்னெல்லாம் நார்மலாக சமைக்கன்னா கரெக்டாக காயை கட் பண்ணி சமைச்சு அப்படி தான் இருப்பேன். மிஞ்சி போனால் ரேடியோவில் சாங்ஸ் கேட்டுட்டு சமைச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போல்லாம் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு அது சைடில் ஓடிட்டே இருக்குது, நான் ஒரு சைடு வேலையை பார்த்துட்டே இருக்கேன். யூடியூப் வீடியோ இல்லாத, ஃபோன் என் கூட இல்லாத டைமிங்கே ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் இப்போ ரேடியோவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஓகே நான் யூடியூப்பில் சாங்ஸ் கேட்குறேன்னா கூட பரவாயில்ல, அப்படிலாம் இல்லை. யூடியூப்பில் யாராவது பேசுகிறது, யாராவது போட்ட வீடியோஸ், அதை தான் மோஸ்ட்லி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா சாங்ஸை விட அது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. ஸோ அதுக்கு போயிட்ட மாதிரி இருக்குது. கரெக்ட். அதான் அதில் நம்ம ஏதோ வேல்யூ கிடச்சிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபீலிங்லேயே இருக்கோம். இப்போ யூடியூப்பில் பார்த்தோன்னா முன்னாடி என்னாச்சு, 1 hour வீடியோ 2 hour வீடியோ அந்த மாதிரி ஒரு லென்த்தான வீடியோ இருந்துச்சு. இதுவே நீங்கள் இன்னும் முன்னாடி மீடியா போயிட்டீங்க அப்படின்னா பொதிகை டிவி வரும், வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ, படம் ஒளியும் அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். அப்போது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் மென்டலாகவும் பெட்டராக தான் இருந்துச்சு. மென்டல் ஹெல்த்தும் எல்லாத்துக்குமே பெட்டராக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அப்படியே குறைய வர இப்போ நீங்களே அவங்க கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யூடியூப்பில் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தோம். ஷார்ட் கண்டென்ட்னு ஒன்று வருது, இது இவ்வளோ ஹிட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவொடனே எல்லாருமே ஷார்ட் கண்டென்ட் கொண்டு வராங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னு வந்துருச்சு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்துருச்சு, மோஜோ வந்துருச்சு, எக்கச்சக்கம் ஸ்னாப் சாட் அது இதுன்னு கண்ணாவினான்னு வந்துட்டாங்க. ஏன்னா அட்டென்ஷன் வந்து குறைஞ்சிட்டே வருது. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமனிட்டிக்கே ஒரு அகெயின்ஸ்டாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. ஏன்னா ஒரு அட்டென்ஷன் இல்லைன்னா ஒரு பெட்டர் சொசைட்டி எப்படி வரும், ஒரு பெட்டர் சொசைட்டி வரலைன்னா எப்படி நெக்ஸ்ட் லெவலில் திங்க் பண்ணுறவங்க எப்படி வருவாங்க. ஸோ அப்போ இத்தனை பேரை சும்மா ஒரு மணிக்காக இந்த மாதிரியான ப்ராடக்ட் டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டு ஒரு மக்களை வந்து இப்படி கொண்டு வர்றது கரெக்டான்றது எனக்கு ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்கும். அதனால நான் ஷார்ட்ஸுக்கு ரொம்பவே அகெயின்ஸ்டாக இருப்பேன். ஆனால் நானே என்னோடய யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். ஏன்னா அதோட அடிக்டிவ்னஸ், அதோட பிஸ்னஸ் எவ்வளோ கொண்டு வருது அப்படின்றதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 1 trillion வியூஸ் போயிட்டுருக்கு ஷார்ட்ஸு யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா. டோட்டல் யூடியூப்புக்கு அவங்களும் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் பிஸ்னஸ் அட் த எண்ட். பட் நம்ம இந்த மாதிரியான அவேர்னஸும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இப்படி தெரிஞ்சு வர்றவங்களுக்கும் நம்ம அட்லீஸ்ட் அவங்களால வெளில வர முடியும்ல, அதுவும் நம்ம பார்க்கணும். யூடியூப்க்கு இப்போ நம்ம போடுற யூடியூப் வீடியோஸ்க்கு ஷார்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்குது கிட்டத்தட்ட. அந்த மாதிரி தான் அது. மேபி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்து நீங்கள் ஷார்ட்ஸ்க்கு கண்டென்ட் எழுதி அதை உட்காந்து போட்டால் கூட அதில் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல் இருக்குதுன்னு கூட நம்ம மனசை தேத்திக்கலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நம்ம சும்மா அதை பார்க்குறோம் இல்லையா, நம்ம அதை ஏன் பார்க்கணும், நமக்கு சுத்த டைம் வேஸ்ட்டு. நான் வந்து எப்படி நினச்சிக்குவேன்னா,
இந்த ஷார்ட்ஸ் பார்க்கலைன்னா மட்டும் நான் இந்த நேரத்தில் என்ன பண்ணிட போகிறேன், நான் என்ன ப்ரொடக்டிவாக என்ன பண்ணிட போகிறேன், அதுக்கு நான் இதை பார்த்துட்டு போகிறேன், என்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் இதை பார்த்துட்டு போகிறேன். இப்படி தான் நம்ம ஏமாற்றிட்டே இருப்போம். இதை வந்து ரொம்ப அழகாக சோஷியல் மீடியா பண்ணும். ஷார்ட்ஸ் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எல்லாமே இதை நம்ம வந்து எனக்கு பொழுது போகலை அப்போது நான் அதை பார்க்குறேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, நான் இதை பார்க்காம இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, அந்த மாதிரி தான் நம்மளை ஏமாற்றிட்டே இருப்போம் நிறைய விஷயத்தில். பட் உண்மை அது இல்லை. இப்போ எனக்கு வந்து சில வேலையெல்லாம் இருக்கும், பட் நான் வந்து டைமே இல்லை, ஏன் இந்த வேலையை நீ பார்க்கலன்னா டைமே இல்லை அப்படி சொல்லுவேன். ஆனால் உள்ளே போய் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்றத ஃபோனில் போய் பார்த்தேன் அப்படின்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் யூடியூப் பார்த்துருப்பேன். இத்தனைக்கும் ஏதாவது ஒரு பெரிய வீடியோ, ஒரு 1 hour வீடியோ, ஒரு 30 minutes வீடியோ அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கேன்னா சுத்தமாக பார்த்துருக்கவே மாட்டேன். ஒன்று கூட மேபி ஒன்று கிளிக் பண்ணியிருப்பேன், அது ஒரு 10 நிமிஷம் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். மற்றது எல்லாம் ஷார்ட்ஸு. அந்த 2 hours 3 hours அளவுக்கு வீக்கெண்ட்லலாம் சும்மா தண்டமாக 3 to 4 hours ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்குது. இப்படி இருந்தால் என் மைண்டே வந்து லைக் ஒரு மாதிரி ஒரு பதட்ட மனநிலைக்கு மாறிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கரெக்டு. ஒரு இம்பல்ஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு போயிடுது. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்குப்பா, நீ வந்து இந்த மாதிரி நீட்டி முளக்குறீங்க, நீங்களே யூடியூப் போடுறீங்க, இந்த மாதிரி இந்த இதே கூட நீங்கள் மேபி யூடியூப்பில் கேட்டுட்ருக்கலாம், இந்த பாட்காஸ்ட்டே கூட அப்படின்னு. அவங்கெல்லாம் என்ன போடுறவங்கலாம் என்னென்னா லைக் க்ரியேட்டர்ஸை நம்ம எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை காட்டுறாங்க. அந்த 30 செகண்டில் அவங்களுக்கு அவ்வளோ க்ரியேட்டிவாக போட்டால் தான் நம்ம எங்கேஜிங்காக இருக்குது. இப்போ வந்து ஒரு எங்கேஜிங் வேர்ல்டு ஆயிடுச்சு. நம்மளோட ஐபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே. நீங்கள் உங்களோட அட்டென்ஷன் வாங்கணும் அப்படின்னா தே ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி க்ரியேட்டிவ். அந்த 30 செகண்டில் நம்ம எதாவது கொடுத்தா தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம அந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க. ஸோ க்ரியேட்டராகவும் இது வந்து ஒரு க்ரியேட்டருக்கு ஒரு நல்ல விஷயம் தான், அவங்களோட ஒரு எட்ஜுக்கு அவங்கள கொண்டு போகுது. பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருக்கீங்களான்றதை பாருங்கள். நீங்கள் எதை வேணா இருங்க. க்ரியேட்டர்னால் நான் வந்து யூடியூப் வீடியோ தான் போடணும், இல்லை இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் தான் க்ரியேட்டர்லாம் கிடையவே கிடையாது. உங்களால் நீங்கள் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா, உங்களோட டயத்துக்கு ஏதாவது ஒரு இது பண்ணிங்கன்னா அதில் ஒரு வேல்யூ கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். வெறும் கன்சியூமராக மட்டுமே நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் நம்ம எல்லாமே கன்சியூம் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸே வராது. நம்ம ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும்போது அதில் வர்ற ஹாப்பினஸே வந்து ஒரு பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் சொர்ணாக்கே நான் சொல்லிட்டு இருந்தேன் லைக் பாட்காஸ்ட்லாம் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ போடும்போது தான் அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. சொர்ணாவே சொல்லுவாங்க அதை பற்றி. ஆமாம், நான் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸிங்காக ஆகிட்டேன். ஏன், எதுக்கு, என்ன, எனக்கு ரீசன்லாம் ஒன்றுமே தெரில. நாங்கள் இந்த மாதிரி அடிக்கடி பேசுவோம். ஒரு நைட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குழந்தெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுவோம் வாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் பேசுகிறப்போ எடுத்த முடிவு தான் ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி லைஃப்பில் என்ன நடக்குது, நாங்கள் 2 பேரும் எப்படி இருக்கோம், ஒரு தனித்தனியாக என்னவா ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், எந்த மாதிரி இருக்குன்றதை பற்றி பேசல தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி பதட்டம் ஆயிடுது, ரொம்ப மைண்டே இப்படியோ ஆயிடுது, இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன். ஸோ இவங்க வந்து அதுக்கு ஜென்ரலாக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஷார்ட்ஸ் கூட இதுக்கு ஒரு ரீசன் தான்னு இவங்க சொன்னாங்க. ஸோ அதை வந்து நான் ஜென்ரலாக இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஆமாம், ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தனால தான் நான் இப்படி இருக்கேன், நான் சும்மா எதையாவது சொல்லுவீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் எனக்கே அது டக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஆமாம், இந்த பாஸ்ட் 2 months நம்ம ஷார்ட்ஸ் தான் ரொம்ப பார்க்குறோம் அப்படி சொல்லி எனக்கே புரிஞ்சுது. இப்போ ஜென்ரலாக இப்போ படிக்கணுன்னா வச்சுக்கோங்களேன், வீடியோஸ் பார்க்குறேன், லைக் ஏதோ ஒரு பைத்தானே படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன்னா, முன்னெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஒரு 1 hour வீடியோ இருக்குன்னா அதை உட்காந்து நோட்ஸ் எடுத்து அந்த 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி, லைக் டெய்லி என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பட் அதை எப்போ நான் பார்க்குறேனோ அந்த டைமில் நான் ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணுவேன். அந்த 1 hour என்னால் பார்த்துட முடியும். இப்போ என்னால் ஒரு 20 minutes வீடியோவை 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கவே முடியல. அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. என்னோட அட்டென்ஷனே அவ்வளோ தூரம் வேறு ஒரு வீடியோவுக்கு கொடுக்க முடியல. அதுக்குன்னு 30 secondsல நீ வந்து பைத்தான் படி ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகு அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த என்ன சொல்ல, ஒரு பெரிய வீடியோவோ இல்லை வேறு ஏதோ ஒன்று படிக்கணுன்னோ எதுலேயுமே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே மேபி நான் படிக்கிற காலத்துலலாம் இவ்வளோலாம் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்பவே மக்கா தான் இருந்திருப்பேன். ஏன்னா இவ்வளோ டைவர்ஷன் இவ்வளோ இருக்குது. நான் படிக்கிறப்ப என்னென்னா இந்த எஸ்எம்எஸ்லாம் இருக்கும் இல்லையா, நான் கொஞ்சம் படிப்பேன், கொஞ்சம் படித்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கையிலேயே என் ஃப்ரெண்டு என்ன படித்தான்னு கேட்போன்னு ஃபோன் எடுத்துருவேன். அதுவே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த காலத்தில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு படிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்னு தான் நான் சொல்லுவேன்.
கரெக்டு. அதான் அதுக்கப்புறம் நான் ஃபேஸ்புக்கில் நான் வெளில வந்துட்டேன். அது வந்து ஒரு தப்பான முடிவா ரைட்டான முடிவான்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கன்சிடர் பண்ணேன்னா, ஒரு வருஷத்தில் நான் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வெளியில் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு வந்து பிஸ்னஸ்லாம் இருக்குது, நான் வந்து பிஸ்னஸ்லாம் மெயின்டைன் பண்ணேன், அதில் தான் செக் பண்ணேன், அது எனக்கு வேணும், நான் அதில் போஸ்ட் போடணும், அப்போ தான் எனக்கு வந்து யூசர்ஸ்லாம் இருக்காங்கன்ற மாதிரி என்னையே நானே ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா நம்மளை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஃபேஸ்புக்கில் போய் சும்மா எதையா பார்த்துக்கிட்டு இருப்போம், ஏதாவது ரீசன் சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு இருப்போம், அதில் போய் பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ அது வந்துட்டு இட்ஸ் ரொம்பவே அது தேவையில்லாத விஷயம். இப்போ நீங்கள் அடிக்டிவாக இருக்கீங்களா இல்லையான்றது சும்மா ஒரு சிம்பிள் டெஸ்ட் வச்சு நீங்கள் பார்த்துடலாம். சும்மா உங்கள் ஃபோன் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்ச நாள் இருக்க முடியுதான்னு பாருங்கள், ஃபோனை கம்மி பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லை, அது ஃபோனை கம்மி பண்ணுறதுன்னு நம்ம எடுத்தோன்னா அது கொஞ்சம் கஷ்டம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதான் ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நாள் சும்மா எடுத்து இப்படி ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன தேடுறேன்னா என் மைண்டுக்கே எனக்கு தெரியல என்னத்தை தேடுறேன்னு. கொஞ்சம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம அந்த ஃபேஸ்புக் ஆப்பை நான் தேடிக்கிட்டு கிடக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கே தெரியாமல் லைக் எடுத்தோன்னே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் எடுத்தாலே அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கையில் தானாக அதை தேடுவோம். அதான் எதை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூபோ, எதை நீங்கள் அன்வான்டாக உங்கள் டைம் அதில் ரொம்ப போகுதுன்னு நீங்கள் ஸ்க்ரீன் டைம் எதுக்கு எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கனாலே மேபி தெரியும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணோன்னா நம்மளுக்கே அது ஒரு என்ன சொல்ல, ஒரு போதை மாதிரி அது எங்கே அப்படின்னு சொல்லி நம்மளே தேடுவோம். அவ்வளோ நீங்கள் அடிக்டிவாக இருந்திருக்கீங்கன்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து நாம் அடிக்டிவ்லாம் இல்லை. இப்போ என்னெல்லாம் கேட்டால் நான் அடிக்டிவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், அப்படி தான் சாதிப்போம். என் கூட இருக்கவங்களுக்கும் என்னை பார்த்தா அடிக்டிவ்லாம், இப்போ இவங்களுக்கே இப்போ வந்து ஃபேஸ்புக் அடிக்டிவ், வந்து யூடியூப் அடிக்டிவ் அந்த மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் என் பிஹேவியர்லாம் இருக்காது. ஆனால் உண்மையில் நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ அதை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு கேட்டகரியாக பிரிச்சிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அல்லது ஒர்க் இருக்குது அந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பீங்க. அப்போது மேபி கொஞ்சம் குறையலாம், இந்த யூடியூப் இந்த ஷார்ட்ஸு இதெல்லாம் குறையலாம். பட் அதுலேயுமே நம்ம கொஞ்சம் லீனியண்ட்டாக அவ்வளோ உடனே இன்றைக்கி முடிக்க வேண்டிய ஒர்க் இல்லைன்னு பார்க்குறப்பெல்லாம் சைடில் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்கலாம் இருப்போம் தான். ஸோ அந்த மாதிரி அவங்கள பாதிக்குது அப்படின்னா அடுத்த கட்டத்தில் இப்போ இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பண்ணுறதுக்கு வேறு வேலை பெருசாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னுடைய ஃப்ரீ டைமை நான் இதுக்கு கொடுத்துட்றேன். நான் இப்போ ஒரு 2 hours என் குழந்தை தூங்குதுன்னா அதான் என் ஃப்ரீ டைம்னா 2 மணி நேரத்தில் நான் வேறு என்ன வேணாலும் பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச பழைய படத்தை கூட பார்க்கலாம், இல்லை புக்கு படிக்கலாம், இல்லை வேறு ஏதோ பண்ணலாம், இல்லை படுத்து கூட தூங்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த ஷார்ட்ஸுக்கு அந்த 2 மணி நேரத்தை கொடுக்கறது அது என்னை வேறு விதத்தில் பாதிக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய கான்சன்ட்ரேஷன் போகுது, என்னோடய மைண்டு கொஞ்சம் அந்த ஒரு பதட்ட நிலைக்குள்ளே போயிடுது. அதெல்லாம் எனக்கு இருந்தது தான். கரெக்டாக தான். அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் நிலைமை இருக்கீங்க, நீங்கள் எதாவது மாற்றணுமான்றதை நீங்களே நினச்சிருப்பீங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஜிட்டல் வெல்பீயிங்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அவனே கொடுத்துட்டான். அவனுக்கே தெரியுது, சரி எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாராவது மாறணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுப்போம், பதுக்கி கொடுப்போம்னு கொடுத்துருக்கான். ஸோ அதில் உங்களுக்கு டெய்லி எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, ஸ்க்ரீன் டைம் எவ்வளோன்றது அதில் ரெக்கார்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஏன்னா இப்போ இதில் இன்னொரு மெயினான விஷயம் நான் என்னென்னு பார்க்குறேன்னா, ஒரு அட்டென்ஷன், ஒரு டீப் ஒர்க்குக்குள்ளெல்லாம் போகிறது தான். லைக் இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோனை மறந்து அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது நீங்கள் வேறு ஜோனில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டேரக்டர்லாம் கதைலாம் எழுதுறாங்கன்னா அவங்க வேறு ஜோனில் போயிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ டீப் ஒர்க்குன்னு கூட நான் ஒரு புக்கு கூட படிச்சிருக்கேன். அதுலேயும் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. ஸோ ஏன்னா நத்திங் பட் ஒரு டீப்பாக ஒர்க்கை பண்ணும்போது அந்த ஃப்ளோவில் இருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்லேருந்து ஏதோ மெசேஜ் வருது, டிங்னு வருது. நீங்கள் உடனே போயிட்டு வாட்ஸ்அப் இல்லை நீங்களே திடீர்னு திங்க் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குன்னு வெளில வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் எடுத்து அந்த ஜோனுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா திருப்பி அந்த ஒரு செகண்டு ஒரு 5 நிமிஷம் நான் வெளில வந்துட்டு போகிறேன், வாட்ஸ்அப் பார்த்துட்டு போகிறேன்ட்டு வந்துட்டு திருப்பி போனீங்கன்னா திருப்பி நீங்கள் உங்களால் எங்கே விட்டீங்களோ அங்கே உடனே போகவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரம் இருந்து அது போக முடியுமோ முடியாதோ, அதுக்குள்ளே உங்களுக்கு வீட்டில் எத்தனை இது வருதோ, இல்லை ஆஃபீஸில் எத்தனை நீங்கள் டீ குடிக்க போவீங்க, காஃபி குடிக்க போவீங்க, சாப்பிட போவீங்கன்ற மாதிரி. ஸோ அந்த இன்ட்ரப்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டீப் ஒர்க்குன்றது ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒர்க்கை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்குள்ளே போகும்போது உங்களோட எஃபிஷியன்சி வந்து வேறு லெவலில் போயிட்டு அங்கே போய் ஒரு ஒர்க் பண்ணுவீங்க. அது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்களே படாஸ் ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம ஒர்க்கில். ஸோ அதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் அறவே கெட்டு போகுது. இந்த ஃபோன்
நம்ம அடிக்கடி பார்க்குறதுனாலையும் ஃபோன் நம்ம வச்சுருக்கனால அறவே கெட்டு போகுது. அதுக்காண்டி ஃபோனை 100% ஒதுக்கிட முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா இதில் எவ்வளவோ யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லை, நீங்கள் என்னடா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும், அந்த சோஷியல் டைலமான்னு. அது பார்த்தீங்கன்னா அந்த அல்காரிதமே எப்படி செயல்படுது, உங்களை எப்படி ஒரு விஷயத்தை பார்க்க வைக்குது, அதெல்லாம் வந்து அதில் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அந்த கூகுள் அப்புறம் அந்த ஃபேஸ்புக் இதிலெல்லாம் எக்ஸ் எம்ப்ளாயியாக இருந்தவங்க அதில் பேசியிருப்பாங்க. சரி, அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதை பார்த்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் அதை பற்றி மறந்துட்டேன். இப்போ எனக்கு திரும்ப அது அஃபெக்ட் ஆகுறப்ப தான் நான் அதை பற்றி யோசிக்கவே செய்கிறேன். அண்ட் யூடியூப்புமே எடுத்துக்கோங்களேன், அது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்ல, உங்களை மறுபடியும் இப்போ நான் வந்து ஒரு பேசிக்காக வச்சுக்கோமே, நான் ஒரு குக்கிங் சேனல் பார்க்குறேன் அண்டு ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்கிற சேனல் பார்க்குறேன், இது மாதிரி ஒரு 2-3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு விலாக் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப இதையே யார் பண்ணுறாங்களோ, அந்த அரைச்சமாவே அரைக்கிறதுன்னு இருக்கும்ல, இதை யார் பண்ணுறாங்களோ அதே தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை அது ரெக்கமெண்டடை நீங்கள் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டிவிலெலாம் பார்க்குறீங்கன்னா ரெக்கமெண்டட், நியூ டு யூ, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 டாபிக் வரும், கண்டினியூ வாட்சிங், அது இதுன்னு 4 டாப்பிக்கில் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுவோம். திரும்ப திரும்ப 4 இடத்துலையுமே உங்களுக்கு அந்த வீடியோ திரும்ப திரும்ப காட்டுவான். நீ அங்கே பார்க்கல, இல்லை இங்கே வந்து பாரு, இங்கே பார்க்கல, இல்லை இங்கே வந்து பாரு. ஸோ உங்களை ஒரு பபுள்குள்ளே தான் வச்சுருக்காங்க. புதுசாக உங்களுக்கு யூடியூப்பில் எல்லாமே இருக்குது, யூடியூப்பில் இல்லாததே இல்லை, அவ்வளோ பெரிய இதை போய் நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக அது வந்து உங்களை பாதிக்குதுன்னெலாம் சொல்கிறீங்க அப்படிலாம் நம்ம நினப்போம். பட் அது வந்து உங்களுக்கு என்ன காட்டுது, நீங்கள் எதில் இருக்கீங்களோ, நீ அந்த குண்டு சட்டிலே குதிரை ஓட்டு, அரைச்சமாவே அரை அப்படின்ற மாதிரி தான் உங்களை வச்சுக்கிறோம். ஒரு புதுசாக ஒன்றை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே கொடுக்காது. சரி, நீங்கள் ஒரு மூவிஸ் தான் பார்க்குறீங்கன்னே வச்சுக்கோங்களேன், நான் ஒரு மூவி பர்சன், நான் கொஞ்சம் நிறைய மூவிஸ் பார்ப்பேன், மூவிஸ் பற்றி பேசுகிறத பார்ப்பேன், அதெல்லாம் பார்க்குறேன்னா அட்லீஸ்ட் மூவிஸ்லையாவது ஒரு அதர் லாங்குவேஜ் மூவியில் நல்லா இருக்கிறத எனக்கு கொண்டு வந்து காட்டலாம், இல்லை தமிழ்லையே ஒரு அண்டர் ரேட்டடாக ரொம்ப நல்லா இருக்கிற மூவிஸை கொண்டு வந்து காட்டலாம். அது எதுவுமே காட்டாது. நாம் என்ன திரும்ப திரும்ப இந்த கேஜிஎஃப்பையும் விக்ரமையும் தான் காட்டிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்மள ஒரு பபுள்குள்ளே தான் அது வச்சுக்குது. ஆமாம், லோகேஷ் கனகராஜ் இதில் இன்டர்வியூ, அவர் திருப்பி ஒரு இன்டர்வியூ போட்டுக்காரு, பார்க்கலையே, அவர் ஷார்ட்ஸ் ஒன்று இருக்குது பார்க்கலையே அப்படின்னு கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். சாம்பார் வச்சுக்கன்னா இவங்க சாம்பார் வச்சுருக்காங்க பாருங்கள், எங்கள் வீட்டு சமையல், எங்கள் ஆச்சி வீட்டு சமையல் கொண்டு வந்துடும். அதே தான், அது ஒரு யூஸ்ஃபுல்லாக, அதுவே அதோட அல்காரிதமே எனக்கு தெரிஞ்சது சரி இல்லை. எனக்கே கொஞ்சம் ஆமாம், என்னதான் ரொம்ப தப்புங்க. எனக்கே கொஞ்சம் அடிக்கடி பார்க்குறப்போ திடீர்னு போய் பார்த்தா என்னோட அக்கௌண்ட்டில் இருந்து நான் லாக் அவுட் ஆகிட்டு இவங்க அக்கௌண்ட்டில் பார்ப்பேன். ஏன்னு கேட்டால் என்னோட இதில் எல்லாமே குப்பையாக இருக்குது அப்படின்னு நான் குப்பைன்னு அதை சொல்லுவேன். ஒரே விஷயத்தை காட்டும் மறுபடியும். நான் இந்த காலத்துலேயும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி டூ நாட் ரெக்கமெண்ட்லாம் கொடுத்து வந்திருப்பேன், அதையெல்லாம் திருப்பி காட்டும். அதுவும் இந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேபி அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் டூ நாட் ரெக்கமெண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை விடவே விடாது. எப்படியும் நீங்கள் 2வது நாளும் ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, அப்போ மறுபடியும் அதே சேனல்லேருந்து வேறு ஒரு ஷார்ட்ஸை கூப்பிட்டு வந்து காட்டும். இது என்ன டிசைன்னு எனக்கு புரியல. மேபி உங்களுக்கு வீடியோஸில் கூட டூ நாட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல்னால் அதை கொஞ்சம் ஓகே, இவங்க சொல்கிறாங்கப்பா நம்ம கேட்டுக்கோன்ற மாதிரி கேட்டுக்குது. ஷார்ட்ஸ்லலாம் அதை கண்டுக்காது. சரி டூ நாட் ரெக்கமெண்ட் கொடுத்தியா, இன்னைக்கு காட்டல, நாளைக்கு காட்டிட்டு போகிறேன், அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது யூடியூப். இன்னைக்கு போகிறேன் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு. இல்லை, இது ஆக்சுவலி இது ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸான விஷயம். இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு லைக் இங்கே எலெக்ஷன்லாம் ரிக் பண்ணாங்க அப்படின்னு ட்ரம்ப் காலத்தில் வந்துச்சு. கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுதான் பண்ணாங்க எக்ஸாக்ட்லி. அவங்க எப்படி வந்து ஓட்டரோட மைண்ட் செட்டை மாற்றுறாங்கன்னா, ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டில் ஏற்றுறாங்க, அதை திருப்பி கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு 100 நாள் இதே காட்ட வேண்டாம் எனக்கு, 100வது நாள் ஒரு நாள் கிளிக் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக. அதுதான் மேட்ரு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட் மாறிடும். ஒன்ஸ் உங்கள் மைண்ட் செட் மாறிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோவாக உங்களுக்கு காட்டிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரைட் பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா, ரைட்னா லெஃப்ட்னா அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரைட்டில் போயிட்டீங்கன்னா ரைட்டில் உள்ள அவங்களோட சிந்தனையாளர்கள், அந்த வலதுசாரி சிந்தனையாளர்களோட வீடியோவாக தான் வரும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அது லெஃப்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா லெஃப்ட்டில் என்ன நினைச்சிருக்காங்களோ அவங்களுக்காக வரும் லெஃப்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேட்டடும் வந்துடும். லைக் இங்கே பாருங்கள், எங்களை அடிச்சிட்டாங்க பாருங்கள் வாங்க, அந்த மாதிரி வீடியோவாக போட்டு உங்கள் மைண்ட் அப்படியே ஒரு கொடூரமானவனாக மாற்றி உங்களோட எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடும் இந்த டிஜிட்டலில் இருக்கிற அந்த டூல்ஸ். அது ஏன் அப்படி பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் பின்னாடி வந்து ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு
பெரிய பெரிய டேட்டா அனலிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் உட்காந்து ஒரு டெய்லர் மேட் அல்காரத்தை க்ரியேட் பண்ணி இப்படி வச்சா தான் எமோஷன்ஸ் இவங்களை வந்து கோவப்படுத்தணும், அப்போ தான் வந்துட்டு நிறைய எங்கேஜிங் கிடைக்குன்றதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அந்த சோஷியல் டைலமான்ற அந்த இதுலேயும் இருக்கும். பட் இது ஆக்சுவலாக பின்னாடி நடக்குது. நானே டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னாலையும் இதுலேருந்து வெளில வர முடியுமானா வர முடியாது தான். பட் நான் அதை ஆக்டிவாக நான் அதை முடிஞ்ச அளவுக்கு மானிட்டர் பண்ணிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆக பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுதான் நடக்குது ஆக்சுவலி. இது நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த கமெண்டில் போடுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து யூஎஸ்ல நடக்குதுன்னு இல்லை, இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். நம்ம மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே பிஜேபி ஹேட்டர்ஸாக தான் இருப்போம். உண்மையாகவே நமக்கு ஏன் அது பிடிக்கல, அது என்ன தப்பாக செய்யுது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அனலைசிஸாக இல்லை ஒரு நியூஸ் பேப்பரில் படிச்சிங்க, ஒரு நியூஸாக அதை பார்த்தீங்கன்னா வேறு. ஆனால் ஒரு மீமாவும் ஒரு கண்டென்ட்டாகவும் தான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி, அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றது ரெண்டாவது விஷயம். அது தப்புன்றதை நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு நியூஸ் ஃபாலோ பண்ணிங்களா, இல்லை ஒரு பேப்பரில் படிச்சிங்களா? அது எதுவுமே இருக்காது. நீங்கள் சோஷியல் மீடியாவால் தான் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைப்பீங்க. லைக் அந்த ஈஷா கூட அப்படி தான். ஈஷா வந்து காட்டை அழிச்சிட்டாரு, அவ்வளோதான். உண்மையிலே அவர் அழிச்சாரா? உண்மையிலே அவர் அழிச்சாருன்னே இருக்கட்டுமே, அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு உண்மையான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. லைக் அது ஒரு நியூஸே கிடையாது. அந்த ஐடியாவை மட்டும்தான் நம்மளுக்கு திணிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர அது ஒரு நியூஸாக நமக்கு வர்றதே இல்லை. அதான் உண்மை. கரெக்டாக தான். அது இப்போ நம்ம நியூஸ் எங்கேருந்து கன்சியூம் பண்ணுறோம்னா சோஷியல் மீடியா. நம்ம என்டர்டைன்மெண்ட் எங்கே கன்சியூம் பண்ணுறோம்? சோஷியல் மீடியா. ஸோ நியூஸும் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் சோஷியல் மீடியாவாக ஆகிடுச்சு. சோஷியல் மீடியாவில் யாருமே ரெகுலேட்டரே கிடையாது. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பிடிக்குன்னா நான் ஒரு மீம் கிரியேட் ஆகிட்டு மீம் போடுவேன். வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ அதுக்காக எல்லா நியூஸ் பேப்பரும் வந்துட்டு ஒழுங்காக போடுறாங்களான்னா அதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான ஏரியா தான். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து, உங்களுக்கு ஒரு அளவுக்கு ட்ரூத் வேணும்னா எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது உங்களோட வெர்ஷன் ஆஃப் ட்ரூத்துன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம சோஷியல் மீடியா ஷார்ட் வீடியோன்னு ஆரம்பிச்சு நியூஸ் ஈஸுன்னு எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். ஸோ பேக் டு த ட்ராக் வருவோம், ஷார்ட் வீடியோவுக்கு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தினா ஷார்ட் வீடியோவில் வந்து நிறுத்துறோம். நாங்களும் யூடியூப் மாதிரி போகிறோம் பார்த்தீங்களா? யூடியூப் லூப் ஹோல் மாதிரி போவீங்க. நைட்டு 12 மணிக்கு திடீர்னு இந்த உலகத்தில் ஒரு 14 முக்கியமான மேட்டர் தெரியுமாப்பா, நான் காட்டுறேன் வந்து பாருவா, தூங்கெல்லாம் போகாதன்ற மாதிரி நாங்கள் இப்போ 12 மணிக்கு உட்காந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கிறோம். அவன் வந்து காட்டுவான், நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி போயிட்டு தூக்கம் எவ்வளோ முக்கியன்ற வீடியோவை 2 மணிக்கு நைட்டு பார்க்குற மாதிரி தான். ரெண்டு கண்ணெல்லாம் எரியும். அப்படியே எத்தனை பேர் நைட்டு தூங்குறதுக்கு லைக் ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க? நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன சொல்லு, இப்போ தான் அந்த பெட்ரூமுக்குள்ளே ஃபோனை வரக்கூடாதுன்னு வெளில வச்சிட்றேன். அது வந்து வாட்ஸ்அப்லாம் வந்தால் உடனே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா அப்படி யாரும் நமக்காக வெயிட் பண்ணிக்கலாம் இல்லை. மெசேஜ் அனுப்பிச்சிட்டு மெதுவாக பார்த்துக்கலான்ற இந்த அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்துட்டுங்க. சொன்னா அதில் பெஸ்ட் ஆக்சுவலி. அவங்க வந்து வாட்ஸ்அப்லாம் உடனே பார்க்கலாம் மாட்டாங்க. அது நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். நானும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய காலேஜ் டேஸ்லலாம் நான் வந்து யாருமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஓட்ட ஃபோன் வச்சுருந்தேன், அது ஆஃப் ஆயிரும். அது ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஐயோ என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆகியில் எனக்கு எத்தனை பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்களோ, எத்தனை மிஸ் கால் வந்திருக்கோ அப்படின்னு நானாக நினச்சிக்குவேன். பட் வந்துச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. அப்போ தான் எனக்கு தோணும், யாருமே நமக்கு மெசேஜ் பண்ணல, நம்ம என்னத்துக்கு இதை அறக்க பறக்க இப்படி ஓடி ஓடி போய் பார்க்குறோம் அப்படின்னு எனக்கு அப்போயே ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வர ஆரம்பிச்சு. அப்படியே எனக்கு அது நான் ஏதாவது கேட்டேன்னா யாரும் அப்படி இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. லைக் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தானே நமக்கும். நம்ம அது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்றதுக்காக அதுக்குள்ளே போயிட்டு அதை மட்டுமா பார்ப்போம். இப்போ யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு மட்டும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு ஃபோனை வைக்க மாட்டோம். சரி இதான் என் ஃபோனை எடுத்துட்டோமேன்னு இன்னொன்று எதையாவது பார்ப்போம். ஸ்டேட்டஸ் எல்லாரும் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ போய் நான் பார்த்து அப்போ நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டா ஓகே தான். கரெக்டாக தான். அதை முடிஞ்ச அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்போல்லாம் டு நாட் டிஸ்டர்ப் போட்டு விட்ருங்க. சில குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணாமல் தேவையில்லைன்ற டயத்துலலாம் அப்படி போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு வேறு ஒரு விஷயத்தில் எங்கேஜிங்காக பண்ண ஆரம்பிங்க. ஆஃப்லைனில் எதாவது பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கூட வந்து பாட்காஸ்ட் பேசலாம், இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு விளம்பரம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் நீங்கள் இருந்து பாருங்கள். ஸ்க்ரீன் டைமோ ஆடியோவோ எதுவுமே இருக்காமல் நீங்கள் வந்து லைக் சும்மா இருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு விஷயம் வரும். முன்னாடிலாம் வந்து நான் என்னோடய லைஃப்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் முன்னாடி நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஒன்றுமே இருக்காது, நம்ம திங்க் பண்ணுறதுக்கு நிறைய கிடைக்கும், நம்ம யோசிக்க இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். இப்போ அது இல்லாமல் போனதுனால அதையும் நான் திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணிட்டுருக்கேன்.
ஸோ அது பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஸ்கனெக்ட்ன்ற மாதிரி போட்டுட்டு இப்போ டிஜிட்டல்லேருந்து ரீஃப்ரெஷ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய வருது. ஆக்சுவலி ஃபோன்லாம் போடுற அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் அந்த ஃபோன் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணால், ஐயோ யாராவது ஏதாவது எமர்ஜென்சின்னு நம்ம கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. எமர்ஜென்சின்னு நமக்கு யார் எப்போமா ஒரு தடவை வரும் அந்த கால்லாம். அப்படின்னு எப்படியும் அவங்க கால் பண்ணுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஃபோன் மெசேஜ் அனுப்பி யாரும் எமர்ஜென்சி பண்ண மாட்டாங்கல்ல. ஃபோனை வச்சுக்கிறதுக்கு நம்மளே நம்ம கொடுத்துக்கிற ரீசன் இது. எமர்ஜென்சினா எல்லாரும் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க? நம்ம எங்கேயாவது வச்சுட்டு வந்தோம்னா எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க? என்ன ஆகுது? இதுவரை யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி எமர்ஜென்சின்னு யார் காண்டாக்ட் பண்ணியிருக்கா? ஆனால் நம்ம டெய்லி ஃபோனை கூடயே தான் வச்சுருப்போம். அதையாவது சரி ஒரு ஓரமாக எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருப்போம், நம்ம பாட்டுக்கு தூங்குறோன்னா இல்லை, கையிலேயே தான் வச்சுருப்போம். தூக்கம் வரையில் அதை அப்படியே கீழே போட்டு தூங்குறோம். அப்படி தான் இருக்கும். ஆமாம், கரெக்டு. ஸோ அதுக்காக நம்ம டெய்லி அதை வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரீசன் சொல்கிறது அது ஏற்புடையதே அல்ல. அதை வந்து நம்மளே புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இதெல்லாம் நாங்களே பேசிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பேசணும்னு நினச்சிங்களா? நோ, நாங்களே சொல்லிக்கிறோம். ஏன்னா நாங்களும் அதுக்குள்ள தான் இருக்கோம். அதனால் நாங்களே சொல்லிக்கிட்டு திருப்பி இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான் என் தெய்வமே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால் ஆனால் இது உங்களுக்கும் உங்கள் லைஃப்லையும் மேபி நடந்திருக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். அதனால் அதை நான் உங்களுக்கு சொல்கிறோம். அண்ட் வேறு என்ன சொன்னால், நீங்களும் இதை திங்க் பண்ணி பாருங்க. இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க, சரி என்னமோ இருக்கு போல இருக்குன்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஒரு சின்ன சேஞ்ச் தானே. லைக் ஷார்ட்ஸ் ஒரு நாள் பார்க்காம இருந்து பாருங்க, எந்த மாதிரி சேஞ்ச் இருக்கு. ஆமாம், ரொம்ப பார்க்குறவங்களா இருந்தா அது உங்களை எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குன்றத பாருங்க. ஆமாம், உங்களோட மைண்ட் உங்களுக்கு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்றதை பாருங்கள். ஏதாவது பாசிட்டிவாக ஏதாவது க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அதையும் எங்கிட்ட சொல்லுங்கள். நாங்களும் அதை முயற்சி பண்ணுறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை வந்து முடிவு பெறும் நேரத்துக்கு வந்துட்டோம். அண்ட் கடைசியில் ஒரு Q&A செஷன் இருக்கும். ஸோ அந்த Q&A செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி யாரும் எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் மெயிலில் அனுப்பலை. நீங்கள் எதாவது இருந்தால் அனுப்புங்க. அந்த Q&A செஷனாக போடலான் இருக்கோம். கேட்டோம். இந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டிருந்தாலே ரொம்ப நன்றி. நீங்கள் ஏதோ வந்திருந்தீங்கனாலே நீங்கள் வந்து எங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இங்கே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அடுத்து இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் போடுங்க. அண்ட் அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்டில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது ஸ்வர்ணா அண்ட் ஆறுமுகம். இது நீங்கள் என்ன சொல்லுது பாட்காஸ்ட். பை.